ரெண்டு சமுதாயங்களும், வன்னியர் சமுதாயமும் பட்டியலின சமுதாயமும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே முழுமையாக திமுகவை புறக்கணிக்க வேண்டும். முழுமையாக புறக்கணிக்க வேண்டும். ஏனால் இந்த இரண்டு பெரிய சமுதாயங்களுக்கு தொடர்ந்து துரோகங்களை ஸ்டாலின் அவர்கள் செய்து வருகின்றார்கள். நான் கேட்டேன், ஒரு மேடை போடுங்க ஸ்டாலின் அவர்களே, நான் வரேன், அந்த மேடையில் பொது விவாதம் செய்வோம், நான் விவாதத்துக்கு வருகின்றேன், சமூக நீதி பற்றியோ அல்லது வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு பற்றியோ பட்டியலின மக்களுக்கு என்ன செய்தீர்கள் என்று எல்லாத்துக்கும் நான் வரேன், தயாரா இருக்கிறேன். நான் தனியா வரேன், நீங்க வாங்க, உங்களுக்கு நேரம் இல்லையா, உங்க அமைச்சர்களை அனுப்புங்க, அவங்களுக்கு நேரம் இல்லையா, உங்க கட்சியில யாராவது அனுப்புங்க, நான் வரேன், தனியா வரேன், விவாதம் பண்ணுவோம். நிச்சயமாக அவர்களால் சமூக நீதி பற்றி பேசுவதற்கு திமுகவுக்கு தகுதி இழந்துவிட்டது. தகுதி இல்லாத ஒரு கட்சி. சமூக நீதியின் விரோதிகள் திமுக, சமூக நீதியின் துரோகி திமுக, வன்னியர்களின் துரோகி விரோதிகள் திமுக. இன்னும் போக நீ பார்க்க போறீங்க எவ்வளவு வன்மம் இந்த சமுதாயத்தின் மேல, எவ்வளவு வன்மம். பட் ரோட்ல, ஆலந்தூர் பட் ரோடு இருக்குது, அந்த பட் ரோட்ல வன்னியர் சங்கம் ஒரு ஆபீஸ் ஒன்று இருக்குதாங்க. இது 40 ஆண்டு காலமாக அந்த வன்னியர் சங்கம் அலுவலகம் இருக்கு. பழைய பில்டிங், வெள்ளக்காரங்காலத்தில் கட்டின பில்டிங். அந்த பில்டிங்ல என்னன்னா, அந்த பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க. அங்க தங்கறது, சென்னையில் எங்கேயும் இல்லைன்னா அங்க போய் தங்கி படிப்பாங்க. அங்க இருக்கிற இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, இல்ல வேலைக்கு போவாங்க, இல்லாட்டி அங்க ஏதோ படிச்சுட்டு இருக்காங்க இந்த பிள்ளைங்க. அதுக்கு அந்த பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதை மூடணும், இதை இழுத்து மூடணும், இதை அபகரிக்கணும் அப்படின்னு வன்மமாக செயல்பட்ட திமுக. சாதாரணமா சொல்ல, வன்மமா எவ்வளவு பேர் வச்சிருக்கிறாங்க. 40 ஆண்டு காலமாக அந்த சொத்தை நம்ம பயன்படுத்திட்டு வரோம். அத 200 போலீஸ் நினைச்சு பாருங்க, 200 போலீஸ் திடீர்னு காலை 200 போலீஸ் போய் அங்க போய் அந்த பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்கிற பிள்ளைங்களை வெளியில அனுப்பி வச்சு அவனுங்க இதில் புட்டியெல்லாம் விட்டுட்டாங்க. வெளியில அந்த பிள்ளைங்க மட்டும் வெளியில அனுப்பிச்சு விட்டுட்டு பூட்டிட்டு சீலை வச்சுட்டு வரான். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி 40 ஆண்டு காலம் வன்னியர் சங்கம் ஆபீஸ் அது, அங்க படிச்சுட்டு இருக்காங்க பிள்ளைங்க. அப்போ உனக்கு வேற எந்த சொத்தும், எவ்வளவு பேரை கொள்ளடிச்சிட்டு இருக்கிறாங்க, அதெல்லாம் ஒண்ணு கண்ணுக்கு படல. ஒரு வன்னியர் சங்கம் பில்டிங், வன்னியர் பிள்ளைங்க பசங்க படிக்கிறது, அதை தான் நீ மூடணும், பூட்டு போட்டு சீல் போட்டு போடணும். எங்கிருந்தே வந்தது இந்த சமுதாயத்து மீது இவ்வளவு வன்மம், இவ்வளவு கோவம் இந்த சமுதாயத்து மேல? என்ன உனக்கு என்ன துரோகம் பண்ணாங்க இந்த சமுதாயம்? அதன் பிறகு பாலு கூப்பிட்டு வச்சு என்ன பண்றீங்களோ தெரியாது, அதை திறங்கன்னு சொல்லி அடுத்த நாள் ஹைகோர்ட்டுக்கு போய் அடுத்த நாளே அந்த சீலை உடைச்சி வை. அன்னைக்கு லஞ்ச் மோஷன், அன்னைக்கு மத்தியானமே லஞ்ச் மோஷன் கோர்ட்ல மூவ் பண்ணி முடியாத சீலை உடைச்சி பிள்ளைங்க உள்ள அனுப்பிச்சு விட்டது. அன்னைக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.